வணக்கம். இது காலத்தின் குரல். நாடு முழுவதும் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன. அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கி புதுச்சேரி வரையிலும் ஆளுங்கட்சிகள் அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றன. தமிழகத்தில் 3 தொகுதிகளில் அஇஅதிமுக அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது. 23,661 வாக்குகளில் தொடங்கி 42,670 வாக்குகள் வரையிலும் வித்தியாசம் இருக்கிறது. 2வது இடம் திமுகவுக்கு. போட்டியிட்ட ஏனைய கட்சிகள் என்ன வாக்குகளை பெற்றன என்பதை தேடும் அளவுக்கு தொலைதூரத்தில் இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன? நாடாளுமன்ற தேர்தல் 4 இடங்களில் மக்களவைக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், அசாமிலும் மத்திய பிரதேசத்திலும் பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தேசிய அரசியலில் அவர்கள் சொல்வது, பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த செல்லாத நோட்டு திட்டத்துக்கு மக்கள் அங்கீகாரம் தந்திருக்கிறார்கள் என்று பாஜக வர்ணிக்கிறது. ஆனால் மேற்கு வங்கத்தில் இல்லை, அதை நிராகரித்திருக்கிறார்கள், அதன் வெளிப்பாடு இது என்று மம்தா பானர்ஜி சொல்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுகவின் இந்த வெற்றி பயணம் என்பது எதை காட்டுகிறது என்பதை விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் CR சரஸ்வதி அவர்கள், திமுகவின் தமிழன் பிரசன்னா அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் K பாலகிருஷ்ணன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு SR சேகர் அவர்கள். வணக்கம். இந்த தேர்தல் முடிவை வழக்கமாக ஒரு இடைத்தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுவது, ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது அப்படின்ற அளவோட இதை சுருக்கிட முடியுமா, அல்லது அதற்கு மேலே இந்த தேர்தலில் பொருள் இருக்கு, ஒரு அரசியல் முக்கியத்துவம் இந்த முடிவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா திரு பாலகிருஷ்ணன்? அதாவது வழக்கமாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கிற இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்த்தா விதிவிலக்கா 1-2 தொகுதிகள் தவிர பொதுவாக ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது ஒரு நடைமுறையாகவே இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து வாக்களித்து அந்த தொகுதியில் ஆளுங்கட்சியை தோக்கடிச்சிட்டா ஒருவேளை தங்கள் தொகுதியை புறக்கணிப்பாங்க, தங்களுக்கு வேண்டிய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காம போயிடாதோங்கிற ஒரு உள்ளுணர்வு ஏற்படுதுங்கிறது ஒன்று. 2வது, வழக்கமாகவே தேர்தலில் நடத்தக்கூடிய பலவிதமான முறைகேடுகள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நல்லா தெரியும். இதுவும் சேர்ந்தெல்லாம் ஆளுங்கட்சி தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க. அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஆளுங்கட்சி வெற்றி பெறுறாங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எனக்கு படுறது ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சி மட்டுமில்லை, எதிர்கட்சி, மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் அவங்க உடல்நிலை சரியாகி மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆதரவு, ஒரு அனுதாப ஒரு என்பது ஏற்கனவே இருக்குது. யாரும் அதில் மாறுபடலை. எல்லாரும் தங்களுடைய இதை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க உடல்நலம் பெற்று மீண்டும் முதலமைச்சராக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு மனிதநேய அடிப்படையில் எல்லாருமே செயல்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறதும், முதலமைச்சர் உடல்நிலையில் சரியில்லாமல் இருக்காங்க, அதுவும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கிற போது அது பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இரக்க மனோபாவம் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சுபாவத்தில் அந்த வாக்காளருக்கு மத்தியில் அதுக்கு ஒரு தாக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. கூடுதலாக முதலமைச்சரே நான் தேர்தலில் மறுபிரிவு எடுத்து வந்திருக்கிறேன், நான் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வர முடியல, உங்களை சந்திக்க முடியல, நீங்கள் என்னை வெற்றி பெறனா அவங்க உடல்நிலை சரியாகி போயிட்டு போன பிறகு அவங்க விடுகிற முதல் வேண்டுகோளே அந்த வாக்காளர்களுக்கு தான் விடுறாங்க. வேறு எந்த பிரச்சனையும் அவங்க டச் பண்ணலை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்காளர்கள் மத்தியில் கூடுதலான ஒரு தாக்கமும் அதையும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே இது ஒரு சாதாரண காலத்தில் நடைபெறுகிற இடைத்தேர்தலுங்கிற மாதிரி மட்டும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் கூட சற்று கூடுதலாக இருப்பதற்கு அதுவும் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு தான் எனக்கு படுது. இடைத்தேர்தல் யார்ட்ஸ்டிக்கை வச்சு பார்த்தா வாக்கு வித்தியாசம் ரொம்ப கூடுதல்னு சொல்ல முடியாது. இடைத்தேர்தலில், கடந்த கால இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இடைத்தேர்தல் வாக்கு வித்தியாசம்ன்றது மிக அதிகமான அளவில் கூட இருந்திருக்கு. இல்லை, இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலுடைய தொகுதிகளில் வாக்குகளை பெற்றதை விட பார்த்தா இப்போ கூடுதலாக அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அதுக்கு என்னன்னாக்கா அந்த தேர்தலில் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நடக்கிற தேர்தலை விட இந்த தேர்தலில் அந்த உதாரணமாக திருப்பரங்குன்றம் எடுத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கினதை விட இப்போ கூடுதலாக வாங்குறாங்கிற போது இந்த 2 தேர்தலையும் அவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது இல்லை. அந்த தேர்தல் ஒத்தி போயிட்டதுனால இது பொது தேர்தல் தான். ஆமாம். அதனால் ஒரு இந்த ஒரு முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு கூடுதல் ஃபேக்டராக அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த அனுதாபமும் சேர்ந்து மக்களுக்கு அந்த அதிகப்படியான வாக்களிப்புக்கு அது பயன்படுது. தஞ்சாவூர்ல பார்த்தா ஒரு 26,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறுகிறது. டெல்டா காவேரி பிரச்சனை பேசப்பட்டது. அங்கே
காவேரி பிரச்சனையில அதிமுக அரசை விமர்சனம் செய்து எதிர்க்கட்சிகள் பேசினாங்க. இல்ல ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டரா இந்த தேர்தலில் எதிரொலிக்கல. அதாவது இந்த காவிரி பிரச்சனையில இப்ப ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்பது மாநில அரசாங்கத்தை எதிர்த்து ஏற்படுற விமர்சனம் என்பதை விட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஏற்பட்ட விமர்சனம் என்பதுதான் அதிகமானது. இப்போ திமுக நாங்கள்லாம் சேர்ந்து ரயில் மறியல் போராட்டம் 17-18 நடத்தினோம்னா அதில் பிரதானமானது மத்திய சர்க்காரை எதிர்த்து தான். ஏன்னா மத்திய சர்க்கார் தான் கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் தர வேண்டும்ங்கிற உத்தரவு வந்து அவங்க வந்து அமல்படுத்த மறுக்கிறாங்க. சொல்லப்போனால் மத்திய அமைச்சர்களே கர்நாடகாவில் இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட கர்நாடகாவுடைய குரலாக அவங்களே பேசுகிறாங்க. சரி, ஆனால் கடைசியாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மத்திய அரசு தான் காவிரி மேம்பாட்டு ஆணையத்தை அமைக்க முடியாது. ஆகவே இந்த தேர்தலில் இந்த காவிரி பிரச்சனையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாநில அரசு மீது சில விமர்சனங்கள் இருக்கலாம். பட் மாநில அரசாங்கத்தை விட மிகப்பெரிய விமர்சனமும் குற்றச்சாட்டும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இருக்கிறதுனால இதில் வந்து மாநில அரசுக்கு காவிரி பிரச்சனைனால பெரிய இழப்பு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இருக்கிற யதார்த்தமான உண்மை. ஒரு அசாதாரணமான தேர்தல் சூழலில் நடந்த ஒரு தேர்தல், மக்கள் வந்து ஒரு அனுதாபத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகவும் இதை பார்க்கணுன்ற பார்வையை திரு பாலகிருஷ்ணன் முன்வைக்கிறார். இதில் வெற்றி வாய்ப்பை இழந்த திமுக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பண விநியோகத்தை 100க்கு 100 தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றார், ஒரு பணநாயகத்தை எதிர்த்து ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பெரிய இயக்கத்தை நடத்த வேண்டியது இருக்கு, தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கு. இவ்வளவு மோசடியான தேர்தலை, இது போன்ற மோசடியான தேர்தலை தமிழ்நாடு இதற்கு முன் கண்டதில்லை அப்படின்னு சொல்றார். இது தோற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விரக்தி மனநிலையில சொல்ற ஒரு கருத்து அப்படின்னு புறந்தள்ளணுமா, அல்லது அதுக்கு மேல வேற ஏதாவது அதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்வதை போல பணநாயகம், அதாவது அவர் எப்பவுமே அதைத்தான் சொல்லுவார், பணநாயகம் ஜெயிச்சதுன்னுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஜெயிச்சா ஜனநாயகன்வாங்க, நாங்கள் ஜெயிச்சா பணநாயகன்வாங்க. இது வழக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தலில் எந்த தவறும் நடக்கவில்லை என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம். அங்கே எந்த அராஜகமோ பண விநியோகமோ எதுவுமே மக்கள் நாங்கள் அதாவது ஓட்டு கேட்டு போகும்போது பெண்கள் எங்ககிட்ட சொன்னது, அதாவது என்னன்னா அம்மாவுடைய திட்டங்கள் வாக்காளர்களுக்கு தந்தார்கள் அப்படின்னு சொல்லி சில கைதுகள் கூட நடந்தது. இந்த 2 பணமே செல்லாத இருக்கிற காலத்துல என்ன பணம் கொடுத்தோம்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் வாங்க ஆள் இல்ல, 500 ரூபாயும் வாங்கிக்க ஆள் இல்ல. இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை எங்க நிக்குதுன்னு தெரியும். வேணா 5 ரூபாய் கொடுத்தா வாங்க தயாரா இருப்பாங்க. புது நோட்டா பழைய நோட்டான்றது எனக்கு தெரியாது. ஆனால் பணத்தை கொடுத்தார்கள்னு சொல்லி போலீசார் சிலரை கைது செய்தார்கள். புது நோட்டே இல்லையே வெளியில. அப்புறம் 2 தரப்பும் புகாருக்கு ஆளானது. அதுல அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கும். என்னன்னா எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு வாக்களித்த மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த அம்மாவுடைய 5 வருடங்களில் அம்மாவோட கொடுத்த திட்டங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா மிக்சி கிரைண்டர், ஃபேன்லேருந்து, சைக்கிள்லேருந்து, லேப்டாப்லேருந்து, தங்கத்தாலியிலேருந்து, அதற்கப்புறம் பிள்ளைங்களுக்கு விலையில் அரிசியிலேருந்து, அம்மா இப்பொழுது முதலமைச்சராக உட்கார்ந்த உடனே இந்த 100 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை கிராமத்தில் பார்க்குறேன். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் 60 யூனிட் 70 யூனிட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. நாள் முழுக்க டிவி பார்க்குறவங்களோ, நாள் முழுக்க வீட்டில் உட்காந்து ஃபேன் போடுறவங்களோ, லைட் போடுறவங்களோ கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பல லட்சம் குடும்பங்களுக்கு இன்னைக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அம்மா அவர்கள் வந்த உடனே நெசவாளர்கள் அறிவித்த விலையில்லா மின்சாரம், விவசாயிகள் அறிவித்த விலையில்லா மின்சாரம், 1/2 பவுன் தங்கம் 1 பவுனாக மாற்றியது போன்ற திட்டங்கள் எல்லாம் என்ன மக்கள் நம்பினாங்கன்னா, அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் போய் சேரும். கண்டிப்பாக அம்மா சொன்ன திட்டங்கள் மக்களை போய் சேரும் என்பதனால் பெண்கள் பெருவாரியாக அம்மாவுக்கு வாயை திறந்தே சொன்னாங்க, நாங்கள் அம்மாவுக்கு ஓட்டு போடும். அப்படித்தான் எங்களுக்கு வாக்குகள் கிடைத்ததே தவிர நாங்கள் வந்து பணத்தை கொடுத்தோ, செல்லும் நோட்டை கொடுத்தோ, செல்லாத நோட்டை கொடுத்தோ அப்படிலாம் நாங்கள் ஓட்டு வாங்கலை. மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள், மக்கள் எங்கள் அம்மாவை வெற்றி பெற செய்தார்கள். மக்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். திமுக வெற்றி பெறும் அல்லது வெற்றி கோட்டை நெருங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தஞ்சாவூர் தொகுதி உட்பட எல்லா தொகுதிகளிலும் தோற்றிருக்கிற திமுக ஏறத்தாழ 20,000 ஓட்டுக்கு மேலே தஞ்சாவூரில் வித்தியாசம் மட்டுமே இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொன்னது, என்னுடைய தலைமையிலான ஆட்சியின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் சீர்தூக்கி பார்த்து பெருவாரியான வாக்குகளை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள். மக்கள் என் பக்கம் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. மக்கள் ஏன் திமுக பக்கம் திரும்பவில்லை, திமுக மக்கள் ஆதரவை தொடர்ந்து இழந்து வருகிறது அப்படின்றது இந்த தேர்தல் வெற்றியிலிருந்து முடிவிலிருந்து பார்த்தா தெரியுது. ஏன் திமுகவுக்கு தோல்வி தொடர்கதையாக இருக்கு? அது தெரியுதுங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கலாமே தவிர எங்களுடைய பார்வை மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது. ஆரம்பத்திலேயே 2 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்று வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருப்பது போல என்னுடைய சரித்திர சாதனைக்கு மக்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தீர்ப்பு அப்படின்றாங்க.
பரீட்சை எழுதுனா தான் பாஸ் ஃபெயில் பண்ண முடியும். இங்க பரீட்சையே இல்லை, ஆட்சியே இல்லை, வெறும் காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் பாஸ் ஃபெயிலு நலம் சாதனை அதெல்லாம் பேசவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டிருக்கிறது, மக்கள் புறக்கணிக்கிறார்கள். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இதை முன்வச்சிங்க, அது ஆட்சி நிர்வாகம் ஸ்தம்பித்து விட்டது, நிர்வாகம் செயலிழந்து விட்டதுன்ற விமர்சனத்தை உங்க தரப்புல வச்சிங்க. ஜெயலலிதா அவர்கள் எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகலையோ அதே மாதிரி கருணாநிதி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போல அவரும் ஒரு அறிக்கையின் வாயிலாகத்தான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்தார். அதில் கேட்டது நிர்வாகம் நிலைகுலைந்து இருக்கிறது, இதை எச்சரிப்பதற்காக எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எச்சரித்து சீர்படுத்துவதற்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். ஆனா மக்கள் அந்த கருத்தை நிராகரிச்சிருக்காங்க. நீங்க பேசின விமர்சனத்தை மக்கள் பொருட்படுத்தலன்னு தானே தெரியுது. அந்த இடத்துல தான் ஒரு சின்ன மாற்றம் நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயம். நீங்க தொடக்கத்திலேயே ஒரு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது சொன்ன வாதத்திற்கு நீங்கள் ஒரு வாதம் வைத்தீர்கள். மற்ற இடைத்தேர்தல் ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற போது, ஏன் அதிமுக கடந்த முறை ஆண்ட போது வந்த எதிர்க்கட்சியும் நாங்களுடைய அந்த இடைத்தேர்தலுடைய வாக்கு சதவீதம், இன்றைக்கு அம்மாவினுடைய அரிய பல சாதனைகளுக்கு தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் இந்நேரம் அவர்கள் 80% மேல் வாக்கு வாங்கியிருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் 40% மேலாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஏறக்குறைய டஃப் டு டஃப் அந்த நிலையில வாங்கியிருக்கு. சாதாரணமாகவே 32% தான் திமுகவின் வாக்கு வங்கி என்று சொன்ன நிலையிலிருந்து இன்றைக்கு ஏறக்குறைய 38.6% வரைக்கும் உயர்ந்து இருக்கிறது. ஆக மக்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள். இன்னொன்று, தோழர் பாலகிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் ஆமோதிக்கிறேன். அவர் சொன்ன அந்த விடயம் தான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். தளபதி அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு அதிகாரம் பொருந்திய அமைப்பினுடைய தலைவர். அவரே தன்னுடைய சட்டமன்ற நிதியை செலவு செய்து அந்த தொகுதியினுடைய மக்களுக்கு நல்லது செய்வதற்கு கூட நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழல். அப்படி இருக்கிற போது மக்களுடைய எளிதான பார்வை இவர்களே வந்துவிட்டு போகட்டும், ஏனென்றால் தொகுதி புறக்கணிக்க கூடாது என்கிற ஒரு பார்வை இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் வைக்கிற வாதம் எல்லாம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சாதனை என்று சொல்லுவது எதை, எந்த சாதனையை இவர்கள் பட்டியலிடுகிறார்கள்? உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கேட்கிறது, உங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், நிதி மேலாண்மை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் ஜனாதிபதி ஆட்சிக்கு உத்தரவிடுகிற நிலைமை ஏற்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் கவுல் சொல்லுகிறார். இதை விட ஒரு மோசமான நிதி நிர்வாகத்தோடு சீர்கேட்டோடு உடைய ஆட்சியை பார்த்திருக்க முடியுமா? கோர்ட்டுக்கு நிதி ஒதுக்கலன்னு ஒரு சீற்றம் வருது. அது மட்டும் இல்ல, பள்ளி கல்விக்கு டாய்லெட், பள்ளி மாணவர்களுக்கான இலவச கழிப்பிடங்கள் இல்ல. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் அது மாதிரியான ஒன்றுக்கு, இந்த விமர்சனத்துக்கு மக்கள் செவிமடுக்கல. இல்ல, நீங்க சாதனை பிரச்சாரம்ன்ற ஒன்றை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள். இங்க உள்ள பிரச்சனை அதுதான். அதைத்தான் சொன்னேன், மக்கள் ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொன்னது. 33% இருந்து 38.9% மாறி இருக்கு. சரி, உங்கள் வாக்கும் கூடி இருக்கிறது, அவர்கள் வாக்கும் கூடி இருக்கு. அவர்கள் வாக்கு குறைந்து இருக்கிறது. ஆன் ஹோல் நீங்க இடைத்தேர்தலுடைய ஒட்டுமொத்த வடிவமைப்பை நீங்க பார்க்கணும். அதைத்தான் நீங்க தான் கோட் பண்ணீங்க, சரியா கோட் பண்ணீங்க. திருப்பரங்குன்றத்தில் சீனிவேல் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வாங்கின வாக்குகளை விட இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக திரு ஏகே போஸ் வாங்கின ஓட்டு அதிகம். திருப்பரங்குன்றத்தில் அதிமுக வாங்கின ஓட்டு அதிகம் தான். நான் இண்டிவிஜுவல் கெபாசிட்டில ஓட்டையே பேசல, ஆன் பர்சன்டேஜ்ல, பர்செப்ஷன்ல நீங்க இடைத்தேர்தல்களில் முதல் வாங்கிய அந்த வாக்கு சதவீதம், ஆளுங்கட்சி வாங்கி இருக்கிற வாக்கு சதவீதத்திற்கும் இப்போது வாங்கி இருப்பதற்குமான சரிவு உண்மை. அதை மக்கள் நிரூபித்திருக்கிறார். தனியாக நின்று நாங்கள் வாங்கி இருக்கிறோம், இவர்கள் கூட்டணியில் நின்று வாங்கியிருக்காங்க. முதல்ல தனிப்பட்ட திமுகவின் வாக்கு சதவீதம் கிடையாது. ஒரு காங்கிரஸ் அவங்க கூட இருக்கு, அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த அமைப்புகள் இருக்கு. எங்களுக்கு அமைப்புகள் மட்டும்தான், எந்த பெரிய கட்சியும் எங்களுடன் கூட்டணியில் கிடையாது. இது தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள். இரண்டாவது, சகோதரர் பிரசன்னா சொன்னார் காட்சி நடக்குது, காட்சி. இதை இப்போ சொல்ல இவங்க 2011 அதிமுக ஆட்சி வந்த காலத்திலிருந்து இதே டைலாக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நடைபயணத்தில் சொன்னாங்க, நமக்கு நாமையில சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, விளம்பரங்கள் கொடுத்தாங்க, எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்ததுனால தான் 89 சீட் வந்து உட்காந்துருக்கீங்க. நாங்கள் திருமங்கலம் ஃபார்முலாவோ இல்லை இவங்க ஆட்சி நடந்த மாநகராட்சி ஃபார்முலாவோ நாங்கள் கையில் எடுக்கல. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிமுக வர வேண்டும். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இவர்கள் எவ்வளவு வாதங்கள் வைத்தார்கள். மக்கள் மேல் ஆளுங்கட்சி மேல அதிருப்தியில் இருக்காங்க, ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நாங்க நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற மக்கள் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்க யாராலும் முடியாது. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. இவர்கள் அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு பேசியும் கூட மக்கள் தீர்ப்பு ஒன்றாகத்தான் இருந்தது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அது மக்களுக்கு லாபமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்பத்திற்கு லாபமாக இருக்கும். ஆகவேதான் மறுபடியும் அனைத்து இந்த அதிமுகவை தொடர்ந்து மக்கள் அமர வச்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சுக்கிறேன். அம்மா ரொம்ப பேசினாங்க, நான் அதுக்கெல்லாம் தனிநபர் பேசுறதுக்கு பதில் சொன்னேன். இல்ல, தனிநபர் விமர்சனத்துக்கோ அல்லது குறுகிய கருத்துக்கு வந்துருவோம். அதான் குறுகிய பார்வைக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, அதை நான் புறந்தழுகிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க,
இந்த தேர்தலுடைய நிலைப்பாடு என்பது வந்து தனிப்பட்ட பார்வையோ அல்லது வந்து கூடியிருக்கிற அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் தாண்டி மக்கள் இன்றைக்கு ஆதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேட்கறது, இன்றைக்கு இந்த நாட்டில் எந்த மக்கள் நலமோடு வாழுகிறார்கள்? நான் இந்த இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு தெரியும் கேட்டாங்க பல பத்திரிகைகள்ல. ஏன் மக்கள் நலமாக வாழல? 2000 ரூபாய் புது நோட்டு தஞ்சாவூர்ல பிடிபட்டது, யாரிடமிருந்து பிடிபட்டது, யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த நிலவரம் தெரியாதா? இவங்க வேட்பாளர் மேல அப்படியே வந்து கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள் தேர்தல் ஆணையம் சொல்லுச்சா? அவங்க மேடம் சொல்ற போது வந்து, அதாவது வந்து ஜனநாயகப்படி தான் தேர்தல் நடந்தது, அதனால திமுக வெற்றி பெற்றது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்லாம் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலாக இருக்கட்டும், அல்லது இப்போ நடந்திருக்கிற சட்டமன்ற, இப்போ நடந்திருக்கிற ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல், இப்போ நடந்திருக்கிற தேர்தல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது பண விநியோகத்தினுடைய ஒரு உச்சகட்டத்துக்கு போயிருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. தேர்தல் கமிஷனரே என்ன சொல்கிறார், ஆஃபீஸர் லக்கானி என்ன சொல்கிறாரு, 13 கோடி ரூபாய் இந்த முறை நாங்கள் வந்து தேர்தலில் பறிமுதல் பண்ணியிருக்கோங்கிறாரு. இப்போ பறிமுதல் பண்ணதே 13 கோடின்னா விநியோகம் பண்ணது எவ்வளவு? ஒன்று. அந்த பணம் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் சொல்லலைங்கன்னா தயவு செய்து உங்க எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு, உங்களுக்கு ஓட்டு போட்டா மக்கள் நல்லவங்க. இல்ல அப்படி இல்ல, வேற யாருக்காவது ஓட்டு போட்டா பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க. அதாவது ரெண்டு தொகுதியில வரலாற்றிலேயே முதன்முறையாக 2 தொகுதியில தேர்தல் ஆணையம் ஒத்தி வச்சு பிறகு ரத்து செய்ய வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது எதனால? அளவுக்கு அதிகமான பணம் விநியோகம் செய்யப்பட்டதுல தானே. செந்தில் பாலாஜி மேல் வழக்கு நிரூபிக்கப்படவில்லை, அவர் நிக்கலாம். தேர்தல் ஆணையம் வரலாற்றுல முதன்முறையாக தேர்தல், இந்திய வரலாற்றுல அது ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து தேர்தலை ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணது வந்து அளவுக்கு அதிகமான பண விநியோகம் இருந்ததுனால தான் ரத்து பண்ணாங்க. சரி, இந்த முறை விநியோகம் இல்லாம தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்தால முடிஞ்சதா? அன்றைக்கு என்ன விமர்சனத்தை தேர்தல் ஆணையம் எதிர்கொண்டுச்சோ அதே விமர்சனம் இன்னைக்கும் தொடருது. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பார்வையாளராக தாங்க இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த இடத்திலையும் தேர்தல் ஆணையம் எஃபெக்டிவா செயல்பட முடியல. அதுக்கான ஏற்பாடே இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இங்க இருக்கிற கலெக்டர், இங்க இருக்கிற காவல்துறை, இங்க இருக்கிற ஒரு லக்கானி வேணா அவர் வந்து தேர்தல் கமிஷனுடைய அதிகாரியா இருக்கலாம். ஆனா கீழே இருக்கிற அவ்வளவு பேரும் அந்த அரசு நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய அதிகாரிகளா தான் இருக்கிறாங்க. தேர்தலை தள்ளி வச்சதே தப்புதான். தேர்தலை தள்ளி வச்சது மூலமா எதையுமே தேர்தல் ஆணையம் அச்சீவ் பண்ணல. அந்த தொகுதி மக்கள் அடைந்த சில நன்மைகளை தவிர. அதான் இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, இந்த பொங்கலுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தா பரவாயில்லையே, ஒரு செலவுக்காவது பொங்கல் செலவுக்கு பயன்படுமேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமா போயிருக்குன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? தேர்தல் அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்ம விமர்சனம் சொல்றோம், குற்றச்சாட்டு. அரசியல் கட்சிகளுக்கு அதிகபட்சியான பொறுப்பு இருக்குல்ல. அப்போ வந்து வேட்பாளர் சூஸ் பண்றதுலேருந்து, தேர்தலை முறைப்படி நடத்துறதுலேருந்து, இப்போ சமீபத்தில் இவர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்து பல விவரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அரசியல் கட்சிகளுக்கே வந்து அந்த வரம்பே இல்லை. எப்படியாவது ஜெயிக்கணும், எத்தனை கோடி செலவானாலும் ஜெயிக்கலாங்கிற நிலைமை தானே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 2 தொகுதியும் நடக்குது, ஒவ்வொரு தேர்தலும் நடக்குது. ஆகவே கடந்த தேர்தலில் வந்து பணம் இல்லை, எல்லாம் முறையாக தான் நடந்தது, ஜனநாயகம் எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் வந்து அது வந்து நம்ம ஏற்க முடியாது. அதுக்கு 2 தொகுதியில் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டதே அதுக்கு ஒரு நிரூபணமாக இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். ஒத்தி வைத்ததன் மூலமாக தேர்தல் எதையும் அச்சீவ் பண்ணல, தேர்தல் கமிஷன் எதையும் சாதிச்சிடல. இந்த தேர்தல் குறைஞ்சபட்சம் வந்து இப்படி நடக்குதுங்கிறதையாவது வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கு அது பயன்பட்டது இல்லைங்களா? இப்போ அதனால கட்டுப்படுத்த முடியலங்கிறது கரெக்ட். ஆனா இவ்வளவு ஒரு முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறதையாவது வந்து ஒத்தி வைத்தது மூலம் ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்ல முடியுது அவங்களால. எதிர்கட்சிகள் பிரச்சாரத்துக்கு அல்லது நியாயமான தேர்தல் வேணும்னு சொல்றவங்களுடைய பிரச்சாரத்துக்கு அது வலு சேர்த்ததே தவிர நடத்த வேண்டிய தேர்தலை நியாயமாக நடத்தணும்னு சொல்லி அவங்களே சம்பந்தப்பட்ட திமுக, அதிமுக போன்ற கட்சிகளே அந்த தேர்தல் ஜனநாயகத்தை எல்லையை தாண்டி நடத்துற போது என்ன கேட்டா வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. சரி திரு எஸ்.ஆர். சேகர், இந்த தேர்தல் என்பது வேறு வகையிலும் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. தேசிய அரசியலையும் பேசணும், உள்ளூர் அரசியலையும் பேசணும். இந்த தேர்தலில் வந்திருக்கக்கூடிய முடிவில் பார்த்தா டெபாசிட் வாங்கலைன்னாலும் 3வது இடத்துக்கு பாஜக 3 தொகுதிகளிலும் வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்து இருந்த நீங்களே ஒரு கட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் போது உங்களை விட தேமுதிக பெரிய கட்சி தமிழ்நாட்டில்னு ஏற்றுக்கொண்டிருந்தீங்க. இப்போ தேமுதிக தனித்து போட்டியிட்டு மிக மோசமான வாக்கை வாங்கியிருக்கிறது. 1.3% அளவில் தான் அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள விட நீங்கள் கூடுதலாக வாங்கியிருக்கீங்க. தேமுதிக விட கூடுதலாக வாங்கியிருக்கோம், பாமக விட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கோம், நாம் தமிழர் கட்சியை விட கூடுதலாக வாங்கியிருக்கோம்னு நீங்கள் திருப்தி படலாமே தவிர அதை தாண்டி பெருசாக
இந்த தேர்தலில் பாஜக முத்திரை பதிச்சது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அரவக்குறிச்சியில 1179, தஞ்சாவூர்ல 2940, திருப்பரங்குன்றத்தில் 6500, இந்த அளவுல தான் உங்களுடைய வாக்கு இருக்கு. இரு துருவ அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படின்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலானது. மற்ற கட்சிகள், அது தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சிகள் ஆனாலும் மாற்றுன்னு பேசுறவங்களானாலும் அவர்களுக்கு இங்க ஸ்பேஸ் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் வாக்கு போடுறாங்க அப்படின்றது இந்த இடைத்தேர்தல் சொல்லி இருக்கிற செய்தின்னு எடுத்துக்கலாமா திரு சேகர்? இல்லை, இப்போ அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இப்போ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இடைத்தேர்தல்கள் எப்போதுமே அதனுடைய முடிவுகள் வித்தியாசமாக தமிழ்நாட்டில் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அது வருகிறது. அந்த வகையில் இது மீண்டும் ஆளுங்கட்சியை அமர்த்தி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட மக்கள் அவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் இருந்தபோது கூட திமுகவில் வெல்ல முடியவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் சட்டமன்ற தேர்தல் வாங்கின அதே வாக்கு சதவீதத்தை பணநாயகம் தன்னுடைய முழு பவரையும் காட்டிய போது கூட இடைத்தேர்தல் அந்த 2.5% வாங்கியிருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வதற்கான எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆனால் இந்த வெறும் தமிழ்நாட்டினுடைய இடைத்தேர்தலை மட்டும் பற்றி இதில் நாம் பேசுவது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன். காரணம், இன்னைக்கு புதுச்சேரியை சேர்ந்து பேசுவோம். 10 அசெம்பிளி 4 பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இல்ல, நான் இதையும் சேர்த்து பேசுங்க. அதாவது 10 சட்டமன்றம், 4 பாராளுமன்றம், 7 மாநிலம். சரி, அதுல ஆரம்பிப்போம். அதுல நீங்க சொல்ற அண்ணன் பாலகிருஷ்ணனுடைய கட்சி அகில இந்திய அளவில் இல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு வரும். பாலகிருஷ்ணன் அவருடைய கட்சி அவங்க ஆட்சியில் இருக்கிற திரிபுரால போட்டிட்டு இருக்கிறது. அதனால இல்ல அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். திரிபுரால சிபிஎம் ஜெயிக்குது, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அங்க ஜெயிக்குது. அருணாச்சல பிரதேசத்துல பிஜேபி ஆதரவோடு இருக்கிற அந்த கட்சி ஜெயிக்குது, இப்போ பிஜேபி ஜெயிக்குது. அடுத்து அசாமுக்கு வந்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கிறது, அங்க ஆளுங்கட்சி அசாம்ல பிஜேபி. அதற்கு பிறகு மத்திய பிரதேசத்துல மக்களவை தேர்தலில் ஓட்டு சதவீதம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2,41,301 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்க. இப்போ 60,000 ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு. பாண்டிச்சேரியில ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஜெயிக்குது, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற அதிமுக ஜெயிக்குது. இது எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் வெற்றி பெறுகின்றன. அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். அது திரிபுரால தொடங்கி திருப்பரங்குன்ற வரையிலும் அதான் நிலைமை அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, ஒரே லைனில் அப்படி பார்த்துட முடியாது குணா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக இருந்த சோனோவால் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற லக்ஷ்மிபூர் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிலே அதற்கான பை எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஒரு எம்எல்ஏவை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே கதை தான் அருணாச்சல பிரதேசத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கெயின். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன மாதிரி அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ரீடைன்டு அண்ட் கெயின்டு 2 எம்எல்ஏ சீட்ஸ். அதே மாதிரியாக இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரசிடமிருந்து ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட திரிபுராவில் பாரதிய ஜனதா கட்சி 20.5% வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளி 2.4% வாக்குகளை தான் காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய காலை பதித்திருக்கிறது. அதே விஷயம் மறுபடியும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி இந்த 500 1000 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்த மேண்டேட் இது மிகப்பெரிய அளவில் வெற்றி, இது மோடிக்கு எதிரானது சொன்னாலும் இன்னொரு உண்மையும் அங்கே பார்க்க வேணும். அங்கே இடதுசாரிகளை 3வது இடத்துக்கு தள்ளி 10.6% பெற்றிருக்கிறார்கள். யாருமே டெபாசிட் வாங்கல சார். அசெம்பிளியில் 8.5%, பாராளுமன்றத்தில் 21. திரு சேகர், அங்க இரண்டு பாயிண்ட்டுக்கே வரலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரையிலும் இல்ல, உங்க பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரையிலும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம்ன்றது மேற்கு வங்கம் தான். அந்த மொத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எதிர்த்து போட்டியிட்ட எல்லா கட்சிகளும் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். அது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெற்று அந்த டெபாசிட் இழந்த நிலைமை இருக்கு, பிஜேபிக்கு இருக்கு.
பிஜேபி வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு சொல்ல வரீங்க. இந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல அங்க நடந்திருக்கிற முறைகேடுகள் சம்பந்தப்பட்டவர்ல நேரடியா எலெக்ஷன் இல்ல, கமிஷன் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க மேற்கு வங்காளத்தில் நடக்கிற ஆட்சியும் அங்க நடக்கக்கூடிய முறையும் வந்து நீங்க வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடவே முடியாது. அங்க வந்து ஒரு அரை பாசிச ஆட்சி என்கிற முறையில தான் மம்தா பானர்ஜி நடத்தி. இல்லன்னா உங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல யாருமே ஜெயிக்கலையே. அதான் சொல்றேன். நீங்க நீங்க வந்து அங்க வந்து வாக்கு தேர்தல் பணி துவங்குற காலத்துல இருந்து எதிர்க்கட்சிகளுக்கு நடமாடுவதற்கே முடியாம, பிரச்சாரத்துக்கே போக முடியாம, எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் சந்திக்கவே முடியாம, அவங்க கேம்பெயினுக்கே போக முடியாம, இவ்வளவு அதனாலதான் நாங்க வந்து மற்ற எந்த மாநிலத்திலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் ரெப்ரசென்ட் பண்ணல. பட் நேரடியா மேற்கு வங்காளத்துல இப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்குங்கிறது அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு வந்து கூடுதல் இது கிடைக்கிறது காரணம். திரு சேகர், இந்த தேசிய அரசியலை பேசுறதுன்னா உங்கள்ட்ட தான் அதை கேட்கணும். அது 4 நாடாளுமன்ற தொகுதியில 2ல திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்குது, 2ல பிஜேபி ஜெயிக்குது. 1 அசாம், இன்னொன்னு மத்திய பிரதேஷ், மீதி 2 வெஸ்ட் பெங்கால். இதுல வந்து டிமானிட்டைசேஷன், செல்லாத நோட்டுன்னு அறிவிச்சிங்களே, இதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னு அசாம்லயும் மத்திய பிரதேசலையும் எங்க பிஜேபி ஜெயிச்சதோ அங்க பிஜேபியினுடைய தலைவர்கள், அந்த முதலமைச்சர் சோனாவால் அவர்களையும் சொல்றார், இதை மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, அதனாலதான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் சொல்றாங்க, இதை ஏற்றுக்கொள்ளல, அதனால மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றாங்க. மக்கள் தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. பிஜேபியும் அதை பண்ணுது, திரிணாமுல் காங்கிரஸும் அதை செய்கிறது அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல இதுக்கு வேற பொருள் சொல்ல முடியுமா திரு சேகர்? இல்ல, இப்ப இந்த மம்தா பானர்ஜி அப்படி சொல்வதிலே வந்து நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதுல இருக்கிற ஒரு உண்மையை நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி அங்க ஒரு இன்சிக்னிபிகண்ட், மிகப்பெரிய அளவில் கட்சி இல்லை அது வெஸ்ட் பெங்கால்ல. திரிபுராலே பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய அளவில் பெரிய கட்சி கிடையாது இந்த தேர்தலுக்கு முன்னால் வரையிலும். ஆனால் 2 இடங்களிலும் 20% வாக்குகளை மேல் பெற்றிருக்கிறது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஓட் பேங்க் எரோடாகிட்டு இருக்கிறது, அரிதாகி கொண்டு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய ஓட்டு குறைஞ்சிருக்கு. 33 ஆண்டுகள் ஆண்ட பிஜேபி அந்த இடத்துக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். காங்கிரஸ் கேளுங்க பாலகிருஷ்ணன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. இல்ல, நான் முடிச்சிடுறேன் பாலகிருஷ்ணன், நீங்க அப்புறம் பேசுங்க. நீங்க அப்புறம் பேசுங்க, நான் சொல்லி முடிச்ச உடனே பேசுங்க. நீங்க நிறைய பேசுங்க, சொல்லி முடிச்ச உடனே பேசுங்க. அதாவது 21.5% பாராளுமன்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்கால பெற்றிருக்கிறது. அதே வகையில் அசம்பிளியில் பெற்றிருக்கிறது திரிபுரால. எதற்கு சொல்கிறேன் என்றால் 10.6% மார்க்சிஸ்ட் குறைந்திருக்கிறது. இப்ப அங்க மிகப்பெரிய அராஜகம் நடந்ததாக அண்ணன் பாலகிருஷ்ணன் சொல்றாரு. மம்தா பானர்ஜி ஓட ஓட ரோட்ல பெண் என்று பார்க்காமல் விரட்டி அடித்து கொலை செய்ய முயன்றது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப. அதாவது வயலன்ஸ் என்பதற்கு ஒரு பிறப்பிடமாக அகராதியில அர்த்தமாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி. இடதுசாரிகள் கேரளால வந்து பாரதிய ஜனதா கட்சி மீது வெறும் வன்முறையை மட்டுமே கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்கு சம்பந்தம் இல்லாம கேரளாவுல அகில இந்திய கட்சியாக அந்தஸ்து இழந்த இதுவரைக்கும் படுகொலைக்கு ஆளாயிருக்கிறது எங்களுடைய தோழர்கள். இடதுசாரி பிஜேபி அமைதியா பேசுற மாதிரி பேசுறீங்க, வன்முறையை பூரா கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியா இருக்காங்க. இல்ல கேளுங்க, கேரளாவுல ஆளுங்கட்சி தொடர்ந்து 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. எங்க பேர் 6 பேரை கொன்னுட்டு நீங்க வன்முறையாளர்கள் மத்தவங்கள சொல்றீங்க பாருங்க, அதுதான் வேடிக்கையா இருக்குது. சரி, யார் வன்முறையாளர்கள்ன்ற பாயிண்ட்க்கு போனா நீங்க சொல்றீங்க திரு சேகர், நீங்க சொன்ன பாயிண்ட்ல நான் கேக்குறேன். திரு சேகர் மாவட்ட செயலாளர் எப்படி எல்லாம் யார் வன்முறையாளர்கள்? மாவட்ட செயலாளர் என்னுடைய அரசியல் எதில எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று பேசியது வெளியே வந்துச்சு. இல்ல, யார் வன்முறையாளர்கள் கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு பூரா தெரியுங்க. நான் தான் சொல்றேன், ஆளுங்கட்சியா இருக்கிற எங்க 6 பேர் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. பிஜேபி சரி, திரு பாலகிருஷ்ணன், யார் வன்முறை அரசியலை கையில் எடுக்கிறது? திரு சேகர், யார் வன்முறை அரசியலை கையில் எடுக்கிறாங்க, வன்முறை பாதையை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றது வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முடிவு செய்யட்டும். அது இன்றைய விவாதத்தின் பொருள் இல்லை. நீங்க சொல்றீங்க திரிபுராவில் உங்களுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது, மேற்கு வங்கத்தில் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது, அசாமில் கூடியிருக்குன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், மத்திய பிரதேசத்தில் 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க, இப்போ 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறீங்க, குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வாங்க, திரிபுராவிலிருந்து திருப்பரங்குன்றம் வந்தோம்னா அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் உங்களுடைய வாக்கு சதவீதம்ன்றது ஒரு 2.5% தாண்டலை. பொது தேர்தலில் வாங்கின அளவுக்கு வாங்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில்
இது மாதிரியான வாக்கு சதவீதத்தை உங்களால ஏன் இன்க்ரீஸ் பண்ண முடியல? ஏன் மீண்டும் மீண்டும் மக்கள் அதிமுக திமுகன்ற ஒன்றுக்கு நாடி போறாங்க? அதாவது தமிழ்நாட்டில் இந்த இடைத்தேர்தலில் நான் கண்ணால் பார்த்தேன் எப்படி ஆளுங்கட்சி பண விநியோகம் செய்தது. ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்க, ஒண்டர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. பண்ணி அதுக்கு ரசீது வாங்கி அப்புறம் வீட்டில் கூட டெலிவர்டுன்னு ஓட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியாக செய்கின்ற பொழுது அதை எதிர்த்து நான் திமுக மீது உண்மையிலேயே பரிதாபப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் திமுகவும் தன்னுடைய கடுமையான போட்டியை செய்து அவர்கள் முடிந்த அளவில் செய்தார்கள். இன்றைக்கு இந்த நடந்த சமனில்லாத ஒரு போட்டியில் திமுக வாங்கிய ஓட்டுகள் நிச்சயமாக அது அதிகமானதான் ஓட்டு வாங்கியிருக்கிறது. ஒருவேளை இது வெற்றி பெறாவிட்டால் கூட சமமில்லாத இந்த போட்டியில் திமுக ஓரளவுக்கு அதிகமாகத்தான் வாங்கியிருக்கிறது. அந்த வகையில் எந்த பைசாவும் ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்காம முழுக்க முழுக்க தர்மத்தையும் நியாயத்தையும் மோடி அரசாங்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் மட்டுமே நம்பி களத்தில் இறங்கிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இது நல்ல கட்சி தான். இருந்தாலும் கூட ஆளுகின்றது இந்த ஒரு சீட்டு 2 சீட்டை போட்டு இது எங்கேருந்து ஜெயிச்சு இது ஆளப்போவதில்லை என்கின்ற அபிப்பிராயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய 2 கட்சிகளுக்கு இடையே போட்டியில் மக்கள் இது ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தம்பி பிரசன்னா சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் தம்பி பிரசன்னா, இவர்களே வந்துவிட்டு போகட்டுமே என்ற ஒரு முடிவோடு அதிமுக ஓட்டு போட்டிருக்கிறார்களே தவிர இதில் பிஜேபி என்பது போட்டியில் இருந்தோம், ஜனநாயக பாதையிலே நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டினோம். திரு சேகர், 1க்கும் 2க்குமான இடைவெளி குறைச்சலா இருக்கு. நான் திமுகவினுடைய அந்த நீங்க சொல்றீங்க திமுக இந்த ஒரு சமனில்லாத போட்டியில் திமுக வாங்கின ஓட்டை நீங்க மெச்சுறீங்க, அது பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி ஒரு பாராட்டு வேற சொல்றீங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றீங்க. நான் கேட்கறது பிஜேபியை பார்த்து கேட்கிறேன், மற்ற கட்சிகளை பார்த்து கேட்கிறேன். இந்த முடிவை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக கேட்கிறேன். ஒன்று வெற்றி பெற்ற 1ஆம் நம்பர் கட்சிக்கும் அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துக்கு வந்த கட்சிக்குமான வாக்கு சதவீதத்தை விடவும் அந்த இடைவெளியை விடவும் 3ஆவதாக இருக்கக்கூடிய கட்சிக்கான இடைவெளி என்பது மலைக்கும் மடுவுக்குமான இடைவெளியா இருக்கு. அவங்க வாங்கினதுல 10ல் 1% கூட வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இந்த இடைவெளி எதை காட்டுதுன்னு நான் கேட்கிறேன். இல்லை, இந்த தேர்தலிலே மக்களுடைய மனோபாவம் போட்டி அந்த 2 கட்சிகளுக்கும் இடையே தான் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். ஒரு கட்சி ஏற்கனவே அறுதி பெரும்பான்மையோடு சட்டமன்றத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கட்சி இந்த வெற்றியினாலே இந்த 3 சீட்டு கிடைச்சதுனால மறுபடியும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. எனவே ஏற்கனவே இருக்கிற கட்சி வரட்டமே முடிவு செய்தார்களே தவிர மற்றபடி எங்களுடைய வேட்பாளர்கள் நின்றதற்கு அவர்களுடைய வேலைக்கு எங்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறதோ அந்த வாக்கு வங்கியை நாங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி அந்த வாக்கு விழ எங்களுக்கு சாதகமாக விளைவித்தோம். இதுதான் கள நிலவரம், யதார்த்தமே தவிர 3ஆவதாக 4ஆக வந்தவர்கள் நாளைக்கு வர முடியாது என்கின்ற மாதிரியான எந்த சூழ்நிலையும் நிச்சயமாக இங்கே காண்பிக்கப்படவில்லை. சரி, ஒரே ஒரு கேள்வி சேகரன், எனக்கு அதிமுக போனா போதுன்னு மக்கள் ஓட்டு போட்டாங்கிறாரு. அப்ப இவங்க ஜெயிச்சது கூட மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்காங்க, போய் தொலைட்டுமே போனா போதுன்னு ஓட்டு போடுவோம் தான் போட்டிருக்காங்களா? பிஜேபி வரணும்னு போடல நினைக்கிறேன். அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, போனா போது ஓட்டு போடுவோமே அப்படித்தான் போட்டோம். அப்ப அதையும் அவர் ஒத்துக்கணும். போனா போதும் தான் பிஜேபி ஓட்டு வாங்கி அதிமுக போனா போதும் ஜெயிச்சதுன்னா அப்ப பிஜேபி ஜெயிச்சதும் போனா போதும் தான் ஜெயிச்சிருக்கு. மக்கள் ஒண்ணு வாக்களித்து மக்கள் இவர்கள் தான் வரணும்னு ஓட்டு போடல, போனா போதுன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிதான் ஒத்துக்கிறாரா? இல்ல அது எப்படி அவரும் ஜெயிச்சிருக்காரா? அப்ப அதை ஒத்துக்கிறாரா? இல்ல அப்படி இல்ல அப்படி கம்பேர் ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம பேசலாம். கம்பேர் பண்ணாதீங்க சரஸ்வதி அக்கா, அப்படி இல்ல விஷயம். தம்பி பிரசன்னா சொன்னதுக்காக சொன்னேன். சரி, அது விவாத பொருள் இல்ல. இடைத்தேர்தல் அப்படின்ற ஒன்று இவ்வளவு விதிமீறல் புகாருக்கு மத்தியில அது தேர்தல் அறிவிச்ச உடனே களத்துக்கே வராமல் இந்த இடத்துல விதிமீறல் தான் இருக்கும், இதில் உழைப்பை கொட்டி பயனில்லைன்னு சொல்லி கட்சிகள் ஒதுங்கிறத பார்க்கிறோம். அதை மீறி களத்துக்கு நிற்போம்னு வரக்கூடிய கட்சிகளும் இருக்கக்கூடிய கட்சிகள் மேல புகார் சொல்றதை பார்க்கிறோம். இந்த மாதிரியான சூழல்ல ஒரு இடைத்தேர்தல் அப்படின்ற ஒன்று நடத்தப்பட வேண்டுமா? இந்த இடைத்தேர்தல்களை இவ்வளவு சீரியஸா தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்களிலேயோ எடுத்துக்கொள்ளணுமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேமுதிக ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர், அவர் தனித்து போட்டியிட்டு இருக்கிறார். அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்றது கணிசமாக சரிந்திருக்கிறது. இது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை வரும் காலங்களில் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.
திரு பாலகிருஷ்ணன், மக்கள் என் பக்கம் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த தேர்தல் முடிவை ஒட்டி சொல்றாங்க. இந்த முடிவை மற்ற தோற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. இதுல பார்க்கப்பட வேண்டியது, இந்த வெற்றி தோல்விக்கு அப்பால் நின்று மற்ற விஷயங்களை பத்தி பார்க்கணும்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிக தனித்து போட்டியிட்டது. உங்களுடைய மக்கள் நல கூட்டணி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற 3 கட்சிகளும் ஆதரவை கோரினால் பரிசீலிப்போம் அப்படின்ற அளவில் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவர்கள் ஆதரவை கோருவதற்கு தயாராக இல்லை. இப்போ 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ரொம்ப சொற்ப வாக்குகளை வாங்கினதை பார்க்குறோம். அவர் இன்ஃபேக்ட் திருப்பரங்குன்றம் தொகுதியில் கூட அவர் போட்டியிடக்கூடும் அப்படின்னு கடந்த தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதிகளில் ஒன்று. ஆனால் அங்கே அவங்க வாங்கின ஓட்டு 4000, தஞ்சாவூரில் 1000, அதே மாதிரி அரவக்குறிச்சியிலும் 1070. இந்த அளவுக்கான செல்வாக்கு குறைந்திருப்பது அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோதான் இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எதிர்பார்த்தீங்களா? இது என்ன செய்தியை காட்டுது? இல்லை, தேமுதிக ஏற்கனவே 2006 வாங்கினது, 2009 பார்லிமெண்ட்டில் வாங்கினது, 11 வாங்கினது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 அதிமுகவோடு கூட்டணியில் வாங்கினாங்க. 2009 ஒரு 10% வாங்கியிருந்தாங்க, 8%. அந்த அளவுக்கு பிறகு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 11க்கு பிறகு அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது மிக வேகமாக சரிகிற நிலைமை என்பது ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். மக்கள் நல கூட்டணியில் அவங்க இருக்கிற போதும் அவங்களால நல்ல முறையில் அந்த மக்கள் நல கூட்டணி டோட்டலாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப போராக போயிடுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் பங்கேற்பது இல்லை என்று முடிவெடுக்கிற சூழ்நிலையில் தேமுதிக ஆதரிச்சா மக்கள் நல கூட்டணி நம்ம ஆதரிக்கலாம், அவங்க ஆதரவு கேட்டால் நம்ம ஆதரிக்கலாங்க நம்ம விரும்பணும். ஆனால் அவங்க அவங்களுடைய சொந்த பலத்தை நாங்கள் அசஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க விரும்புனாங்க. என்ன எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அது எங்களுக்காக விழுந்த வாக்கு அப்படிங்கிற மாதிரி யாருடைய ஆதரவோடையும் போட்டியிட விரும்பல. எங்களுடைய சொந்த பலம் என்னன்னு நாங்கள் ஒரு சோதனை களமாக இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது இவ்வளோ மோசமான விளைவுகளுக்கு அது போயிருக்கு அப்படிங்கிறது தான் தேமுதிக பொறுத்தவரை சொல்ல வேண்டியது. ஒருவேளை அவங்க ஆதரவு நாங்கள் தேர்தலில் போட்டி போட்டிருந்தாலோ நாங்கள் ஆதரிச்சிருந்தாலோ பெரிய தலைகீழ் மாற்றம் வந்துடும் நாங்கள் சொல்லலை. அந்த அளவுக்குலாம் நாங்கள் அப்படி சொல்ல விரும்பலை. பட் இவ்வளவு மோசமான நிலைங்கிறது இல்லை. ஒருவேளை பிஜேபியை தாண்டி 3வது இடத்துக்கு இதை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு என்பதெல்லாம் கூட இருக்குன்னு சொல்லலாம். 3வது இடத்துக்கு என்ன ஒர்த் இருக்கு? இல்லை, அட்லீஸ்ட் இன்னும் இவ்வளவு மோசமான விளைவுகளுக்கு பாதிப்புகளுக்கு அவங்க ஆளாயிருக்க முடியாது. மக்கள் நல கூட்டணி அவங்க தேர்தலில் அவங்க ஆதரவு கேட்கிறோங்கிற மாதிரி ஆதரித்து நாங்களும் ஆதரித்து கேம்பெயின் பண்ணியிருந்தா நிச்சயமாக இதிலேருந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவங்க அதை என்ன காரணத்தாலும் விரும்பலை. ஸோ அது அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் அந்த மாதிரி முடிவு? ஒரு 100 சீட்டுக்கு மேலே கொடுத்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினீங்க கடந்த தேர்தலில். அப்போ உங்களுடைய மதிப்பீடு தவறானது, அந்த எஸ்டிமேட் நீங்கள் உங்களுடைய கணிப்பு யதார்த்தத்துக்கு புறம்பானது அப்படின்னு இந்த முடிவை வச்சு நம்ம பார்க்கலாம். இல்லை, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அதாவது தேமுதிக எந்த பக்கம் போவது என்பதை பொறுத்தவரை பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. பிஜேபியில் இருக்கிற ஜதேவ்கரே நேரடியாக அவர் பார்க்க போகிறது வராதுங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக இன்னொரு பக்கம் அவர் கொண்டு போகிறது முயற்சி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் அவர் திமுக பக்கமும் போகல, பிஜேபி பக்கமும் போகல, நான் மக்கள் நல கூட்டணி பக்கம் வருவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்கிற போது நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். அப்படி சொல்கிற போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் முன்மொழிஞ்சாதான் நான் அந்த வடிவம் வரேன்னு சொன்னார். ஸோ ஒரு தேர்தல் களத்தில் பிஜேபி பக்கமும் போகாமல் திமுக பக்கமும் போகாமல் நான் உங்கள் பக்கம் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்கிற போது ஏற்கனவே நாங்கள் வேற ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தோம். சரி, ஒரு வலுவான திமுக அதிமுக போராடுவதற்கு ஒரு வலுவான களம் அமையும் என்கிற அடிப்படையில் நம்ம அதை மாற்றி ஏற்றுக்கொள்வோங்கிற இடத்துல நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த மாற்று மக்கள் மத்தியில் பல காரணங்களால் எடுபடலை. இன்னைக்கு அவர் சொன்ன கருத்தை பார்க்கணும். இந்த தேர்தல் முடிவு தொடர்பாக இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து வந்திருக்கு. எலெக்ஷன் என்றாலே கலெக்ஷன் ஆகிட்ட நிலையில் தேமுதிகவுக்கு கிடைத்த வாக்குகள் அனைத்தும் உண்மையான வாக்குகள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு கிடைத்த வாக்கெல்லாம் மணியான வாக்குகள், மற்றவை மணி கொடுத்து வாங்கின வாக்கு அப்படின்னு அவங்க சொற்சிலம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. தோல்வி என்றைக்கும் நிரந்தரமில்லை, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் வெற்றி பெறுவதும் எதிர்கட்சிகள் தோற்பதும் எழுதப்படாத விதியாக இருக்கு. ஆனாலும் மனித வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒவ்வொரு காலத்தில் வெற்றியும் தோல்வியும் வரும். அதை பொருட்படுத்தாமல் போகணும். இது நம்முடைய பயணத்தை பொருட்படுத்த தேவையில்லை என்ற கருத்து சொல்றாரு.
இவர் பொருட்படுத்தாம இருக்கலாம், ஆனால் இந்த முடிவை மற்ற கட்சிகள் பொருட்படுத்துமா படுத்தாதா? நிச்சயமா பயன்படும். நிச்சயமா வந்து ஒரு தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு, அவங்களுடைய சதவீதம், இதெல்லாம் நிச்சயமா வரக்கூடிய அரசியல்ல வரக்கூடிய அரசியல் களத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கதான் செய்யும். அது இல்லாமலாம் இருக்காது. இன்னொரு பக்கம் நீங்க கேட்டீங்கல்ல வந்து மக்கள் மீண்டும் என் பக்கம் இருக்காங்க. அதாவது ஒரு இடைத்தேர்தலில், அது நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிற இந்த பின்புலத்தில் நடக்கிற இந்த தேர்தல் முடிவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு, ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதில் அவங்க வந்து வெற்றி பெற்று சொன்னாங்கன்னா கூட அது வேற விஷயம். ஒரு 3 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், நாராயணசாமி வந்து மக்கள் என் பக்கம்னு சொன்னாக்கா அது அப்படியே முழுக்க நியாயமாயிடுமா? ஒரு 3 தொகுதியில் இந்த சூழ்நிலை, இந்த பின்புலத்தில் அவங்க உடல்நிலை சரியில்லாத இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏராளமான பண விநியோகம், இப்படிப்பட்ட சூழ்நிலை என் பக்கம் மக்கள் இருக்கிறாங்கிறது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்குங்கிறது என்னமோ அவ்வளவு சரியான பதிவாக எனக்கு படலை. நாராயணசாமி நீங்களும் ஆதரிச்சிருந்தா, சிபிஐ ஆதரிச்சாங்க, விசிகே ஆதரிச்சாங்க, நீங்களும் ஆதரிச்சிருந்தா காங்கிரஸ் வந்து அடிப்படையில் காங்கிரஸ் பிஜேபி ஆதரிக்கிறதுங்கிறத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்குமே மேற்கொண்டதில்லை, மேற்கொள்ளவும் மேற்கொள்ளாது. இல்ல சிபிஐ உங்களுடைய இன்னொரு லெஃப்ட் பார்ட்டி சிபிஐயும் அவங்க செஞ்சது அவங்க தான் கேட்கணும். நாங்க அது வந்து தப்புன்னு சொல்லியிருக்கோம். சரி, இந்த முடிவு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிக ஒரு காலத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகாரபூர்வ எதிர்க்கட்சி, இன்றைக்கு சட்டமன்றத்தில் எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. இப்போ வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு தேய்பிறை தான். பிஜேபிக்கான வளர்பிறை, இவங்களுக்கான தேய்பிறைன்னு இதை பார்க்கணுமா, இதை இன்டர்பிரேட் பண்ணணுமா? பொதுவாக தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுடன் தான் எல்லா கட்சியுமே கூட்டணி வச்சு தான் ஒரு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்களே. அது காங்கிரஸ், இப்போ காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது, பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது, சில மாநில கம்யூனிஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளுடன் தான், அது அதிமுகவோ திமுகவோ, இவர்கள் அனைவருமே கூட்டணியில் வந்துதான் அவர்களுடைய வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர, தனிப்பட்ட முறையில் எந்த கட்சிகளும், இந்த 2 கட்சிகளை தவிர தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியுமே வெற்றி பெற்றதான வரலாறு தமிழ்நாட்டில் கிடையாது. நிச்சயம் அதே போலதான் இன்னைக்கு தேமுதிகவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்த பிறகு. அவர் கட்சிக்கு சின்னம் கிடைத்து, அவருக்கு வாய்ப்பு கிடைத்து எதிர்க்கட்சி தலைவராக அமர வைக்க வாய்ப்பு கிடைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்த பிறகு. தனியாக நிற்கும் போதுதான் அவருடைய பலம் என்ன என்பதை மக்கள் இப்ப புரிய வச்சிருக்காங்க. நீங்க அதிமுக கூட போனீங்க, அந்த கூட்டணி பலத்தினால நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆனீங்க. நீங்க தனியாக நின்னீங்கன்னா இதுதான் உங்கள் வாக்கு பலம் என்பதை மக்கள் அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அதுதான் அவருடைய வாக்கு பலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜயகாந்த் என்பவர் மிகப்பெரிய நடிகராக இருக்கலாம், கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, சரி. ஆனால் தேர்தல் களத்தில் வரும்போது தனியாக நின்றால் அவருடைய வாக்கு என்ன என்பதை கடந்த சில தேர்தல்களிலேயே, அது மாநகராட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் இத்தனைக்கு மக்கள் நல கூட்டணியில் வேற நின்னாரு. அவர் வந்து தனியா கூட நிக்கல, மக்கள் நல கூட்டணியில் நின்ன போதும் கூட அவர்கள் என்ன வாக்குகளை வாங்கினாங்க? மக்கள் நல கூட்டணியில் 6 கட்சிகள் இருந்தும் கூட என்ன வாக்கு சதவீதம் கிடைச்சது? சோ மக்களுடைய தீர்ப்பு என்பது இந்த 2 கட்சிகளை பிரதானமா மக்கள் பார்க்கறாங்க, அதைத்தான் அவர்கள் தீர்மானிக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் கூட வரும்போது வெற்றி வாய்ப்பை கிடைக்கிறாங்க, இல்ல கிடைக்காம போறாங்க. தனியாக நின்றால் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது என்பதை மறுபடியும் மக்கள் இவர்களுக்கு தான் புரிய வச்சிருக்காங்க. உங்க பார்வை என்ன இதுல? இல்லை, இதில் வழக்கமாக இதில் அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறத தாண்டி விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்போதுமே வந்து வள்ளுவர் சொன்ன வாதத்தை தான் நான் நினைக்கிறேன். எண்ணி துணிக கரமும் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு நிரம்ப நல்ல வாய்ப்பு இருந்தது. அதை அவர் எடுக்கக்கூடாத நிலையில் கிளிப்பிள்ளை போல யாரோ சொல்லுவதை கேட்டு அவர் எடுத்த முடிவின் காரணமாக இன்றைக்கு அவருடைய இயக்கமும் அவருடைய அந்த வாக்கு எண்ணிக்கை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. இது ஒரு உதாரணம். எந்த நேரத்தில் அரசியல் என்பது ஒரு முகத்திற்கானது மட்டுமல்ல, எதிர்கால சூழல். தலைவர் கலைஞர் ஆனந்த விகடன் பேட்டியிலே சொல்லுவார், ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அரசியல் தலைவனுக்குமான அந்த அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, எதிர்காலத்தில் வருவதை யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன் தலைமைகளினுடைய உச்சத்திற்கு போக முடியும் என்று சொன்னார். அந்த எண்ணி துணிகிற கருமம் என்பது மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லை என்பது இந்த தேர்தல் முடிவாக பார்க்கிறேன். பாஜக இன்றைக்கு நீங்கள் வளர்முகமா அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டவுடன் சேகரனே ஆச்சரித்து போய்விட்டார். அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு. ஏனென்று சொன்னால் ஏறக்குறைய 1 கோடி பேர் மிஸ்டு காலிலே சேர்ந்திருக்கிற போது வெறும் 1500 ஓட்டுங்கிறத என்னாலே நம்ப முடியல. நான் இது வன்மையா கண்டிக்கிறேன். தேர்தல் ஆணையம் ஏதோ முறைகேடு பண்ணியிருக்கு,
அதை வந்து அண்ணன் சேகர் அவர்கள் உடனடியாக புகார் மனு கொடுத்து அதை வந்து ஏன் இன்னும் அதிக வாக்கு எங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு நீங்க கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். அது பிரசன்னா சொல்ற போது விஜயகாந்த் அவர்கள் யாரோ சொல்லி கொடுத்த அடிப்படையில் நான் நிச்சயமா கம்யூனிஸ்ட் சொல்லல. இல்ல அவர் எடுத்த முடிவு வந்து அவர் கொஸ்டின் பண்ண. நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒருவேளை திமுகவோடு போயிருந்தா காங்கிரசுக்கு ஏற்பட்ட கதி அவருக்கு ஏற்பட்டிருக்காதுன்னு என்ன நிச்சயம்? காங்கிரசுக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? உங்க வின்னிங் பர்சன்டேஜ் என்ன, அவங்க வின்னிங் பர்சன்டேஜ் என்ன? எனவே அந்த தேர்தலில் விஜயகாந்த் சொல்லி கொடுத்தல்ல, அவர் ஏற்கனவே திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறார். ஒரு தேர்தல்ல சட்டமன்றத்துல வந்து மூன்றாவது பெரிய கட்சியா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. நீங்க வின்னிங் பர்சன்டேஜ் மோசம் இல்ல நீங்க இல்ல ஒரு இடம் கூட இல்ல கம்யூனிஸ்டுகள் ஒருத்தர் உங்களுடைய பிரதிநிதித்துவமே கிடையாது. தமிழகத்துல இவ்வளவு பெரிய கட்சியா இருக்கிற திமுக கூட கடந்த காலத்துல அந்த இது உண்டுங்க, அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால திமுகவே இல்லன்னு சொல்ல முடியும். ஒரு இடத்துல கூட நான் நிச்சயமா சொல்லுவேன், அந்த இடத்துல என்னை விட அதிக அனுபவம் பெற்ற மூத்த அரசியல் தலைவர் நீங்க, அதுல மாறுபடவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜயகாந்த் அவர்களை தவறாக வழிநடத்தி அவருடைய தவறா எப்படி வழி நடத்த முடியும்? அவர் வந்து தனக்கு சரின்னு பட்ட முடிவு தானே ஒரு கட்சி தலைவர் எடுப்பாங்க. ஒரு விஷயம் தங்களுக்கு எது கன்வீனியன்ட். காங்கிரஸுக்கு வந்து இவ்வளவு சீட்டு கொடுத்தீங்களே, எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் தலைவர்களே என்ன சொல்றாங்க? நாங்க தோத்ததுக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, பகிரங்கமா உங்களை விமர்சிக்கிறாங்கல்ல. அப்ப வந்து நீங்க தேமுதிக வந்திருந்தா, தேமுதிக உங்களோட வந்திருந்தா தேமுதிக வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பாங்களா? காங்கிரஸுக்கு ஏற்பட்ட அதை விட மோசமான கதி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான், இது வந்து அனுமானத்தின் அடிப்படையில் பேசுறோம். அதனால அவர் ஏதோ தவறான முடிவு எடுத்து விட்டாங்க. அவர் திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதில் உறுதி. என்ன முடிவு எடுத்தாலும் இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு வந்து நீங்க பரிதாபப்படக்கூடிய ஒரு முடிவா தான் இருக்கு. அது அவங்க முடிவு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த முடிவு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கட்சி தலைவருக்கு தன்னுடைய பலம் என்னன்னு சோதிக்கணும்னு விரும்பி அதனால அந்த முடிவு தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம தப்பு சரின்னு சொல்லல, மக்கள் வந்து எந்த இடத்துல ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு ஆமா, அது ஒரு என்ன விலை கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய பலத்தை சோதிச்சுக்கிறீங்க. ஏற்கனவே இந்த கூட்டணியோடு இருந்தவர் இந்த கூட்டணி ஆதரவை கேட்டிருக்கிறதுல ஒன்றும் பெரிய தடை ஒன்றும் இல்லை. கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கேட்கல, அதுக்கு நம்ம ஒன்றும். இப்ப இந்த விவாதத்துல தோழர் சொன்ன கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பிரேமலதா சொல்றாங்க, நாங்களா போல, வைகோ தான் எங்களை கூப்பிட்டாரு. வைகோ சொல்றாரு, நாங்க கூப்பிடல, அவங்க தான் நம்மளை கூப்பிட்டாங்க. இந்த வாதம் என்பது இங்க யார் முடிவெடுத்தார்கள் என்கிற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு தோழர் என்ன பதில் சொல்லுவார்? தேர்தல்ல வந்து ஒரு கட்சியோட இன்னொரு கட்சி கூப்பிடுறது, இன்னொரு கட்சி பேசுவது என்பது நீங்க திமுக கேட்ட கேள்விக்கு நான் பதில் இல்ல. வைகோவே அழைத்திருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு கட்சி போகுது. அந்த முடிவு என்பது யார் எடுத்த முடிவு அப்படிங்கறதா இங்க முக்கியம். நம்முடைய கேள்வியை நடத்தக்கூடிய எடுத்த முடிவு நம்ம அதுக்குள்ள போகணும். திரு சேகர்கிட்ட கேட்கிறேன், இந்த தேர்தல் முடிவு என்பது அதிமுகவுக்கு சட்டமன்றத்தில் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை 3 புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு கிடைத்திருக்கிறார்கள். திமுகவுக்கு தன்னுடைய பலத்தை கூட்ட முடியல, ஆனால் நாங்கள் 2வது இடம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வெற்றி பெற முடியல, ஆனால் அடுத்த இடம் அப்படின்ற நிலை உறுதியாயிருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய அடுத்து வரக்கூடிய அரசியல் நகர்வுகளில், அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை, என்ன மாதிரியான செல்வாக்கை இந்த முடிவு செலுத்தும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் தம்பி பிரசன்னாக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அவர் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்கிற மாதிரி எத்தனை தடவை தோத்தாலும் கூட அவங்களுக்கு இன்னும் ஸ்டெப்பை மாற்றிக்கிட்டு ஆளுங்கட்சி அமரணுங்கிற ஆசை இல்லை, அல்லது அது முடியல. அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை பற்றி எல்லா அசம்பிளி அப்படி இருக்கக்கூடிய அவர் எங்களை பார்த்து ஒரு அகில இந்திய கட்சி பல்வேறு மாநிலங்களிலே எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற கட்சியை பார்த்து ஆறுதல் சொல்லதான் ஏத்துக்கிட்டு அடுத்தாப்புல முன்னுக்கு வருவார் நினைச்சு முடியாம அவரு அதே நிலைமையில இருப்பதற்கு தான் தயாராக இருக்கிறார். நான் நீங்க கேட்ட விஷயத்துக்கு சொல்கிறேன், தமிழகத்தில் இது ஒரு நிரந்தரமான விஷயம் அல்ல. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற அதிமுக மீது ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை சொட்டு அது ஆட்சியிலிருந்து அகன்று விடும் என்கின்ற நம்பிக்கையோடு கடந்த சட்டமன்ற தேர்தலை அணுகிய திராவிட முன்னேற்ற கழகம்
அதில் இருந்த உட்கட்சி பூசல், குடும்ப அரசியல் காரணமாக, ஊழல் அரசியல் காரணமாக அதனால எழுந்திருச்சு வர முடியவில்லை, அல்லது அதிமுக வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் இதே நிலைமை நீடிக்கும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் சொல்ல முடியாது. காரணம், நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜயகாந்துக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கதி ஏற்பட்டது என்று சொல்லி. 2006-7களில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கிற 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவர் வருவார் என்ற நம்பிக்கையிலே ஏராளமான மக்கள் அவரை ஆதரித்தார்கள். கிட்டத்தட்ட 8-9% வாக்குகளை பெற்றார்கள். பின்னாலே அதிமுக ஆதரவோடு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற்றார். ஆனாலும் கூட தொடர்ந்து அவருடைய அரசியல் செயல்பாடுகளிலே அதை தக்க வைத்துக் கொண்டு மேலே வருவதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல், நம்பிக்கையை பெறாமல், கொடுக்கப்பட்ட அந்த எதிர்க்கட்சி தலைவருடைய பதவியை சரியாக பயன்படுத்தாமல் அடுத்த ஆளுங்கட்சி அந்தஸ்துக்கு வர வேண்டியவர் அதை தவற விட்டு விட்டார். அதே மாதிரியாக இப்ப வந்த கூட்டணிகளையும் தவற விட்டு விட்டார். எனவே அரசியலிலே கிடைத்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால் அடுத்த வாய்ப்புகள் வரும், வராமலே போகும், வரும் என்றும் சொல்ல முடியாது. எனவே இதுதான் விஜயகாந்துக்கு ஏற்பட்ட தோல்வி. இதே விஷயத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கூட இந்த முறை செக் வைத்து வெற்றி பெற்றிருக்க வேண்டிய அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலப்பாட்டிலே தவற விட்டு விட்டது. எனவே இந்த அதிமுகவின் வெற்றி முகம் தொடரும் என்று நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு முயன்றாலும் எதிர்க்கட்சியிலே மட்டும்தான் இருக்க முடியும். மாற்றத்தை தேடி மக்கள் இருக்கின்ற காரணத்தினாலே மாற்றத்தை தருகின்ற ஒரு கட்சி எதுவாக இருந்தால் அதை ஆதரிப்பார்கள். அதுதான் அடுத்த காலகட்டத்தினுடைய நிலைமையாக இருக்கும். திரு சேகர், நல்ல ஒரு உங்க வாதத்துக்கு வலு சேர்க்க அதை ஒரு கன்வின்சிங்கா சொல்ல மாட்டீங்க. அதிமுகவுக்கு வெற்றி நிரந்தரம் இல்லை, ஆனா திமுகவுக்கு தோல்வி நிரந்தரம். பிஜேபிக்கு மாற்றுன்னு பிஜேபி தான் அடுத்த மாற்றுன்றீங்க. மாற்று அப்படின்றது ஒன்றுக்கும் இரண்டுக்கும் அடுத்துன்னு ஒரு நெருக்கமான இடத்துல இருந்தா பரவாயில்ல. ஒரு ஈக்குலிபிரியமே இல்லையே. 3வது அப்படின்ற ஒன்று, 4வது இடம், 5வது இடத்துல இருக்கிறவங்க ஒன்றுக்கும் இரண்டுக்கும் நெருங்க முடியாத தொலைவில் இருக்கிறீங்க. அது தமிழ்நாட்டு அரசியல்ல இரு துருவ அரசியல், ஒன்று அதிமுக இல்ல திமுக அப்படின்னு இந்த இரு துருவ அரசியல் நிலை பெற்றுடுச்சு. இதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் அப்படின்றத இந்த முடிவு சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படி இல்லை, நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அரசியலில் தேர்தல் அரசியல் என்பது ஒன்று, ஆர்கனைசேஷனல் அமைப்பு ரீதியான அரசியல் என்பது ஒன்று. ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை தேர்தலை நடத்தி ஒரு ஜனநாயக பூர்வமாக நல்லதா கெடுதல ஒரே ஆள் இருந்தாலும் கூட தேர்தலை நடத்துகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் 3 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை தேர்தலை நடத்தி அமைப்பை மிக அளவிலே, கீழ்மட்ட அளவிலே வலுப்படுத்தி இயக்கத்தை நடத்தி செல்கின்ற ஒரு பாங்கை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தேர்தலை சந்திக்கின்ற வலிமையான ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அரசியலுடைய சூழ்நிலைகள், அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை, இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற நிலை, ஓரளவுக்கு கூட்டணி என்று ஒரு நிலைமை ஏற்படுமானால் அது இவையெல்லாம் சேர்ந்துதான் தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கிறது. இன்றைக்கு கூட மோடி அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி பல்வேறு பெர்முடேஷன் காம்பினேஷனை சொல்லி நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார், பெற்றாலும் ஆட்சியில் அமர மாட்டார் என்கின்ற மிக வலுவான வாதத்தை ஹிந்து ராம் போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நிலைமை மாறி அவர் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். தமிழகத்தில் 2.5% இருந்தால் கூட 234 சட்டமன்ற தேர்தலிலும் எல்லா பூத் கமிட்டிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே இஷ்யூ அந்த நேரத்திலே பற்றி கொள்கின்ற ஒரு இஷ்யூ எடுக்கின்ற பட்சத்தில் அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர முடியும். ஏனென்றால் இதே மாதிரியாக 1க்கும் 2க்கும் இடையிலே வித்தியாசம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் 50களிலே 52, 57 இருந்ததுதான். இதே மாதிரியாக தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையில 1984 2 சீட்டு தான் பிஜேபி. அதற்கு பின்னால 89ல மறுபடியும் எதிர்கட்சியாக அமர்ந்தோம், 98ல் ஆட்சியை பிடித்தோம். எனவே அரசியலில் நடக்க முடியாது என்று சொல்வதற்கு நிச்சயமாக எதையும் தவிர்த்து விட முடியாது, சொல்ல முடியாது. எனவே தமிழகத்தில் எங்களுக்கு அதை நோக்கிய நகர்வு இருக்கிற காரணத்தினால் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இந்த இருதுருவ அரசியல் நிலைத்து போயிருக்குங்கிற மாதிரிலாம் இப்போ சொல்ல, அதாவது திமுக அதிமுகவை பொறுத்தவரை 2 கட்சிகள் போட்டி அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறனால நம்ம இருதுருவ அரசியல் சொல்றோமே தவிர, எங்களை பொறுத்தவரை அது ரெண்டுமே ஒரே துருவம் தான். நீங்க 2 கட்சிக்கும் அடிப்படையில் ஆட்சியிலேயோ செயல்பாட்டிலேயோ திட்டங்கள் அல்லது முறை திரு பாலகிருஷ்ணன், அதாவது அதிமுக வெற்றி தொடராதுன்னு அவர் சொல்றாரு. வெற்றி பெற்றவர்கள் வெற்றி அவர்களுக்கே சொந்தமில்லைன்னு சொல்றது, எதிர்கட்சியா சொல்றது இயற்கை. அதே மாதிரி திமுகவுக்கு தோல்வி
தோற்று போனவர்கள் அவர் சொல்றார், தோல்வி வந்து நிரந்தரம் இல்லைன்னு விஜயகாந்த் சொல்றார். தோற்று போனவர்களும் எங்களுக்கு தோல்வி நிரந்தரம் இல்லை, அடுத்த காலம் எங்களுக்கு இது வந்து இருண்ட காலமாக இருக்கலாம், அடுத்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதும் இயற்கை. ஆனா அடுத்த மாற்று நாங்க தான் சேகர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல மாற்று வந்து அவர் கட்சிக்கு அவர் மாற்றுன்னு சொல்லிக்காம இருக்க முடியாது இல்ல. இந்த மாதிரி ஒரு அதுவும் இயற்கை தான்றீங்களா? இல்ல நான் அதுல அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏற்கனவே இங்க இருக்கிற பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் இவங்களோடு ஒட்டி பார்க்கிற போது இந்த கடந்த 200 ஆண்டுகளுடைய வரலாற்றை தமிழ்நாட்டில் புரட்டி பார்த்தா ஒரு மத அடிப்படையில் இருக்கிற ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி, மதசார்பில் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி நிச்சயமா தமிழகத்தில் மாற்றாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பது நிரூபணமான உண்மை. நீங்க புதிய விவாதத்தை கொண்டு போறீங்க. இல்ல கேளுங்க, அது பெரியார் பிறந்த மாதிரி இல்ல அதுவும் சேர்ந்து. ஆகவே இந்த இருதுருவ அரசியல் அப்படின்னு பாக்குற போது நிச்சயமா வந்து நாங்க வந்து அப்படி நிலைமை வந்து போச்சுன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகள் உள்பட அவங்க சகோதரி சொன்ன மாதிரி பல காரணங்களால வந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று நாங்களே ஒரு காலத்துல உருவாக்கி வச்சிட்டோம். ஆனால் இந்த 40 ஆண்டு கால சொல்ல முடியாது. மக்கள் நீங்க மாற்று இந்த ரெண்டுக்கும் மாற்றுன்ற முயற்சி கால் நூற்றாண்டு காலமா பேசப்படுது. 89 மூப்பனார் மாற்றுனாங்க. மூப்பனார் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியல. அதற்கு பிறகு மாற்றாக முன் வந்ததா சொன்னது விஜயகாந்த். அவருடைய நிலைமையை இன்னைக்கு பாக்குறோம். அதாவது அதற்கு பிறகு மாற்றுன்னு பாமக சொன்னது. பாமகவும் கடந்த தேர்தலில் கணக்க தொடங்க முடியல. மதிமுக சிபிஎம் சொன்னாங்க கணக்க தொடங்க முடியல. ஆமாமா, அதாவது மாற்றுன்னு வந்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிருக்கு. யார் 2 பேர் இருக்கிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு தேர்தலில் தோத்துட்டா வந்து அடுத்து நீடிச்சு தன்னுடைய பயணத்தை தொடரணுங்கிற அந்த பிடிவாதத்தோடு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தேர்தலில் தோத்துட்டோமா, சரி நம்ம எடுத்த லைன் சரியில்லை போல் இருக்கு, அடுத்து உடனே இந்த மாதிரி அதனுடைய விளைவு தான் மாறி மாறி வந்து திமுக அதிமுக என்பது மாற்றாக ஒருவருக்கு ஒரு மாற்று. ஆனால் கடந்த 40 ஆண்டு கால அனுபவம் என்ன சொல்லுதுன்னா இந்த 2 கட்சிகளுமே வந்து அவங்களுடைய செயல்பாடு மற்றதில் பெரிய மாற்று திட்டங்களோ மாற்று கொள்கையோ இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ பிரசன்னா ஆட்சியில் இருக்கிற போது அவங்க சாதனை சொல்றாங்க, சகோதரருக்கு அவங்க சாதனை சொல்றாங்க. ஆனா இவைகளுக்கு மீறி தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் நொறுங்கி போயிருக்கிறதா நம்ம வந்து பார்க்கிறோம். எனவே உண்மையான மாற்றை நோக்கி ஒரு நீண்ட பயணத்தை தமிழ்நாட்டில் துவக்க வேண்டியிருக்கு. எங்களை பொறுத்த வரையில அது வந்து உறுதியா வந்து இடதுசாரி கட்சிகள் இடதுசாரி பாதையை ஏற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்டவங்க சேர்ந்து உருவாக்குற மாற்று தான் உண்மையான மாற்றாக அமையும். சரி, அந்த மாற்றை நோக்கிய தேடல்ல உறுதியா இருக்கிறது அப்படின்றதுல நீங்க திடமா இருக்கீங்க. மற்ற கட்சிகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்கிற திடம் மற்றவர்களுக்கு இருக்கான்னு தெரியல, சொல்ல முடியாது. பார்க்கலாம். நம்ம நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அதிமுகவின் கணக்கில் மேலும் 3, திமுகவோட கணக்குல பெருசா இல்லை, எதுவும் இல்லை. இந்த முடிவு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மற்ற தேர்தலாக இருக்கட்டும், இது வந்து ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா அப்படி இல்லை. நீங்க பெருவாரியான அந்த தேர்தல் வரலாறுகளை பார்த்தீங்க அப்படின்னா 91, 96 தேர்தல் களங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாங்க. நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. பொது தேர்தலில் தோத்து போன வரலாறு உண்டு. இப்படித்தான் வந்து பல மாறுபட்ட நிலையங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த இடைத்தேர்தல் என்பது வரப்போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ பெருவாரியான ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் நம் கற்பனை குதிரைகளில் ஓடிக்கொண்டிருப்பது. இதில் முக்கியமாக இப்போ நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, அண்ணன் SR சேகர் அவர்கள் பாஜக அரசினுடைய, மோடி அரசினுடைய ஒரு பித்தலாட்டத்தை அவருடைய வார்த்தையாலேயே சொல்லி இருக்கிறார் என்பதை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அவர் 2 வார்த்தை சொன்னார். புதிய விவாதத்துக்கு போனீங்க. இல்ல புதிய ரொம்ப முக்கியமான வாதம். அதிமுகவின் வெற்றி நிரந்தரம் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த வெற்றியை தீர்மானிக்கிற இடத்தில் நான் தான் இருக்கிறேன். திமுகவுக்கு எப்போதும் தோல்விதான். தேர்தல் ஆணையத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு மைய அரசினுடைய பிரதிநிதியினுடைய வாயிலிருந்து வருகிறது. ஆக நாங்கள் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு
மத்திய பாஜக மோடி அரசு அதிமுகவிலுடைய கைகோர்த்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை தன் வளத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த கனவையும் மக்கள் உடைப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சி விடத்தில் ஏறும். இன்னும் ஒரு வழி சொல்லுகிறேன், ஆட்சி மட்டும் எங்கள் கனவல்ல, மக்களின் சேவைதான் எங்களுடைய உங்களுடைய ஊகம். தேர்தல் ஆணையத்தின் மீது பாஜகவும் இன்னைக்கு புகார் சொல்லி இருக்கிறது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பூத் ஏஜென்ட்டுக்குல கூட கவுண்டிங் சென்டர்ல அலோவ் பண்ணல பிஜேபியோட வேட்பாளரை முகவர்களை. தலைமைச் செயலகத்துக்கு போய் புகார் சொன்னதே பார்த்தோம். தேர்தல் ஆணையம் விமர்சனத்தை சந்திக்கிறது அப்படின்றது உண்மை. தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் பல முனைகள்ல இருக்கு. புதுச்சேரியில அதிமுகவும் போய் தேர்தல் ஆணையத்தின் மேல புகார் சொல்லிட்டு வந்தது. தேர்தல் ஆணையம் வந்து எல்லோரும் புகாருக்கு உரியதாக தான் இருக்கு. ஆனால் அதை ஆளுங்கட்சி தான் இயக்குகிறது, பிஜேபி தான் ஆட்டுவிக்கிறது அப்படின்ற கருத்தை உங்களுடைய குற்றச்சாட்டா வேண்டுமானால் இருக்கலாம். அதை மற்றவர்கள் ஏற்பார்களான்னு தெரியல. இந்த வெற்றியினுடைய அரசியல் முக்கியத்துவம் இது அடுத்து ஒரு சின்ன டவுட். அது எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நேர்மையா இருக்காங்க, ரொம்ப நியாயமா இருக்காங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும் தேர்தல் ஆணையம் குற்றமா? எங்க நான் சொல்றேன், நாங்க ஒண்ணும் கூட நட்பு கேடாய முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிற மாதிரிலாம் இல்ல. நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணியில் இல்லை, காங்கிரசுடன் கூட்டணியில் இல்லை. நாங்கள் தனிப்பட்ட முறையில் தேர்தலை சந்திக்கிறோம், சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், சந்திப்போம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்த ஓம் சக்தி சேகர் சொன்னதும் அவர் வந்து எங்களுக்கு அளித்த ஒரு பேட்டியில் சொன்னார், எனக்கு போட்ட ஓட்டெல்லாம் நாராயணசாமிக்கு போயிடுச்சு, மின்னணு எந்திரத்திலேயே குளறுபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவரும் தேர்தல் ஆணையத்து மேல புகார் சொல்றார். இந்த புகார்கள் தேர்தல் ஆணையத்து மேல வந்து சொல்றதுன்றது வந்து வழக்கமா நடைமுறைங்கிறீங்களா? மற்ற விஷயங்கள்ல செயலிழந்து போயிருக்கிறது. தேர்தல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மேல வந்து தண்டனை தருவதற்கு, தண்டனை வாங்கி தர்றதுக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி பண்ணல. பண விநியோகம் அப்படின்ற புகாருக்கு அப்பாற்பட்டு ஒரு தேர்தலை நடத்துறதுல தேர்தல் ஆணையம் 100% தோற்று போகிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வருது அப்படின்றது வேற. ஆனால் தேர்தல் வாக்கு எந்திரத்தில் கோளாறு பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கான குற்றச்சாட்டுன்றது ஏற்கக்கூடியதாக இல்லை. நீங்க இல்லைங்க, நாங்கள் புதுவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓம் சக்தி சேகரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அது அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல போகுது. ஸோ அது பதில் சொல்லும் போது அதற்குரிய நான் பதிலை சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உண்மையாகவே மக்கள் அம்மா மேலுள்ள அன்பினால் மிகுந்த பாசத்தான் இன்னைக்கு ஓட்டு அழுத்திருக்காங்க, நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வரப்போகிற உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, அடுத்த நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தொடர் வெற்றிகளை பெறத்தான் போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அம்மா மேல மதிப்பையும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை அவங்க யாராலையும் மாற்ற முடியாது. மிக்க நன்றி. நால்வரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பெறுகிறது, மக்கள் அபிமானத்தோடு வாக்களிக்கிறார்கள் என்றால் திரு சேகர் இல்லை குணா, எனக்கு அந்த இவர் பிரசன்னாவும் பாலகிருஷ்ணன் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்வதற்கான வாய்ப்பு தராமலே இதை நீங்கள் முடிக்கிறீங்கன்னா முடிச்சுக்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை கொடுக்குறதுங்கன்னா பதில் சொல்கிறேன். இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் பதிலே சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம். சொல்லுங்க. இல்லை அவர் பதில் சொன்னார்னா அப்புறம் அது வேற ஏதாவது காண்டவர் சொன்னால் திரும்ப நாம சொல்லணும். சரி 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 சொல்லுங்க. பித்தலாட்டம் இல்லை இல்லை, நீங்க சொன்னதுக்கு பதில் பித்தலாட்டமான அரசியலுக்கு சொந்தக்காரர் வந்து பிரசன்னாவும் அவருடைய கட்சிக்கு தான் காரணம். பித்தலாட்டங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தார். அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் போய் அவங்களாவே கற்பனை செய்து மத்திய அரசு இதெல்லாம் செய்யும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பதில் சொல்லலை, நீங்களும் அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்க. அண்ணன் பாலகிருஷ்ணன் வந்து மதசார்பற்ற விஷயத்தை பற்றி சொன்னார், பல்வேறு இடங்களில் பேசியாச்சு, அதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. புத்ததேவ் பட்டாச்சாரியான்னு அவங்கள்ட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். துர்கா பூஜையை நாம் கொண்டாடாதது தான் நம்முடைய தோல்விக்கு காரணம் சொன்னார். அது மதசார்பற்ற தன்மையா இல்லையாங்கிறத கேட்டுக்கிட்டோம். கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் கொண்டாடிக்கிட்டே வந்தாங்க சிபிஎம். இப்போ திடீர்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறதையும் கோலம் போடுறதையும் கூடாதுன்னு அவங்க பினராயி விஜயன் சொல்லிட்டு இருக்காரு. எனவே இவர்கள் எப்படிப்பட்ட மதசார்பற்ற தன்மை உள்ளவர்கள், ஓட்டுக்காக எப்படி எல்லாம் மாறுவார்கள் என்பதை பாலகிருஷ்ணனுக்கு பதிலாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சேகர் அவர்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், அதாவது கம்யூனிஸ்டுகள் வந்து மதத்தை வந்து எதிர்க்கணும், மத விரோதிகள் இல்லை. நாங்கள் மதத்தை விரும்புகிறவங்க விரும்பட்டும், மத நிகழ்ச்சிகள் அது இறை நம்பிக்கை என்பது மக்கள்கிட்ட இருக்கட்டும். ஆனால் ஒரு அரசு என்பது, ஆட்சி என்பது மத அடிப்படையில் இருக்கக்கூடாது, மத சார்பற்றதாக இருக்கணுங்கிறது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படையான நிலைப்பாடு. நீங்கள் போட்டு ரெண்டையும் ஒன்றா குழப்பக்கூடாது. சரி, நன்றி. இது இன்னொரு நாளில் விரிவாக விவாதிக்க வேண்டியது. ஏற்கனவே செய்திக்கான நேரத்தை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. இடைத்தேர்தலில் மக்கள் அபிமானத்தோடு வாக்களிக்கிறாங்க.
பல நேரங்களில் இடைத்தேர்தல் மட்டும் இல்லை, எந்த தேர்தல் பற்றி விவாதமானாலும் கடைசி நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை நிறைவு செய்கிற நேரத்தில் சொன்னால் அதற்கு ஒரு பதில், அந்த பதிலுக்கு ஒரு பதில் அப்படின்னு சொல்லி வாதம் சில நேரத்தில் நீண்டு விடுகிறது. அதனால செய்தி தாமதமாகிறதா ஒரு சூழல் கூட வருது. இருந்தாலும் அனைவருடைய வாய்ப்பு உரிய அனைவருக்கும் சம வாய்ப்பு தரணும் அப்படின்ற அடிப்படையில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிக்கிறார்கள். அந்த ஆளும் கட்சிக்கு அதற்கான பொறுப்பு அதிகரிக்கிறது. எதிர்க்கட்சியும் தங்களுடைய இருப்பை, எதிர்காலத்தை இது செய்யறதுக்காக மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு மக்கள் நம்பிக்கை பெறணும் அப்படின்றதுக்கு எதிர்க்கட்சியும் தொடர்ந்து பாடுபட வேண்டிய தேவை இருக்கின்றதுதான் இந்த இடைத்தேர்தலில் சொல்ற செய்தியாக இருக்கிறது. உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.